டெய்லி குளிக்கலாமா? குளிக்கிறதுனால நல்லதா இல்லை கெட்டதா? டெய்லி தலை குளிச்சா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஹலோ எவ்ரிஒன். ஒரு சிம்பிளான கேள்வி உங்களை பார்த்து, டெய்லி குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் குளிக்காமல் எப்படி அப்படின்னு கேட்குற காலம் போய், டெய்லி குளிச்சா பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி நிறையா போஸ்ட் பார்த்தேன், குளிக்கலாமா கூடாதா அப்படின்னு நம்மளை திருப்பி கேள்வி கேட்குற காலம் வந்துருச்சு. பல பேரோட சந்தேகம், டெய்லி குளிக்கலாமா கூடாதா, குளிச்சா ஸ்கின்னு ட்ரை ஆயிருமா, ஹேர் ட்ரை ஆயிருமா, இப்படி பல சந்தேகங்கள். ஆக்சுவலி நம்ம டெய்லி குளிக்கணும் தான். டெய்லி குளிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு, நம்ம பாடி க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லை, நம்ம மைண்டுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். குளித்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்வித்தல். குளிர்வித்தல்ன்ற வார்த்தை தான் நாளடைவில் குளித்தலாக மாறிடுச்சு. குளிக்கிறது அப்படின்னாலே தலைக்கு குளிக்கிறது தான் அர்த்தம். தலையை தனியாக ஹேர் வாஷ் பண்ணுறது, பாடி வாஷ் பண்ணுறது, இப்படி பிரித்து பார்க்குறதெல்லாம் அதுக்கு பேர் குளிக்கிறது கிடையாது. குளிக்கிறது அப்படின்னாலே தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறது மட்டும்தான். நம்ம என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்போ தூங்கணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு விதிகள் இருக்கிற மாதிரி குளிக்கிறதுக்கும் சில விதிகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி எந்த டைமில் குளிக்கணும், எப்படி குளிக்கணும், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி குளிக்கும்போது தான் அந்த குளிக்கிறதோட கம்ப்ளீட் பெனிஃபிட்டே நம்ம அடைய முடியும். நம்ம எப்போ குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இல்லை மாலையில். காலையில் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அது உதிச்சு கொஞ்சம் நேரத்துலையோ, அந்த நேரத்தில் நம்ம குளிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கும்போது நமக்கு சளி பிடிக்கிறது, இருமல் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஏன் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லாக ஒரே இடமா படுத்து தூங்குறதுனால நம்ம பாடி ஹீட் ஆகிருக்கும். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக காலையில் எந்திரிச்ச உடனே, அதாவது எந்திரிச்சு 1 or 2 hours நம்ம தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சிடணும். அதே மாதிரி ஈவினிங்கில் நம்ம டே ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குளியல் போட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம 2 வேளை குளிக்கணும். காலையில் கண்டிப்பாக தலையிலையும், ஈவினிங்கில் நம்ம சன்செட்டுக்கு முன்னாடி குளிக்கிறதா இருந்தால் தலையிலையும், இல்லைனா உடம்புக்கும் குளிச்சுக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே நம்ம தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சு தான் ஆகணும். காலையில் சாயங்காலம் தவிர மற்ற நேரங்களில் மத்தியான நேரத்தில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு சிறந்த டைம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எப்படி குளிக்கணுன்றதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. பழைய காலத்தில் ஆற்றுல குளத்துல இறங்கி குளிக்கிறத பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம காலை வச்சு தான் தண்ணியில் இறங்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாடி கீழேருந்து மேலே நனைஞ்சிட்டு வரும். ஸோ இது மூலமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை, நம்ம எக்ஸசிவ் டெம்பரேச்சர் நம்ம துவாரங்கள் வழியாக, நம்ம வாய், மூக்கு, காது, இந்த மாதிரி நம்ம துவாரங்கள் வழியாக வெளியேறும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நேராக பாத்ரூமில் போய் ஷவரை திறந்து டக்குன்னு தண்ணியை தலையில் ஊற்றி குளிச்சுட்டு வரோம். இப்படி குளிக்கிறதுனாலையும் நம்ம பாடி ஹீட் ஆகும். அதை விட கொடுமையாக சிலர் ஹேர் வாஷ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. தனியாக தலையை மட்டும் வாஷ் பண்ணிக்கிறது. அப்படி ஒரு பழக்கம் எங்கேருந்து எல்லாருக்கும் வந்துச்சுன்னே தெரியல. நம்ம தலையை தனியாக, பாடியை தனியான்னு பிரித்து குளிக்கிற இந்த பழக்கம் நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ண மட்டும்தான் செய்யும். ஃபஸ்ட்டு தலையில் தண்ணி ஊற்றி, இல்லை தலையில் மட்டும் தண்ணி ஊற்றி குளிக்கிறதுனால நம்ம பாடி ஹீட் ரைஸ் ஆகிறதுனால அதனாலேயும் சளி பிடிக்கும், இருமல் வரும், எல்லா விதமான பிரச்சனைகள், ஹீட் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வரும். நம்ம டெய்லியும் இப்போ ஆற்றுலையோ குளத்துலையோ போய் குளிக்க முடியாது தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம லோவர் பாடியும், தென் நம்ம அப்பர் பாடி, தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம தலையில் தண்ணி ஊற்றி நம்ம குளிக்க பழகிக்கலாம். எப்போ குளிக்கணும்னு பார்த்தோம், எப்படி குளிக்கணும்னு பார்த்தோம். இப்போது நம்ம குளிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம டெய்லி ஏன் குளிக்கணுன்றதுக்கான ரீசன் நம்பர் 1, நம்ம டெய்லி ஆஃபீஸ் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில், ட்ரெயினில், 2 வீலர்லன்னு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபீஸில் போய் நம்மளை சுற்றி 100 பேர் இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நமக்கு ஸ்வெட்டு, டர்ட்டு, பொல்யூஷன், ஸ்மோக்கு, டஸ்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு குளியல் போடலை அப்படின்னா, நம்ம வேர்வையில் இருக்கக்கூடிய உப்புல இருந்து நம்ம மேலே படிஞ்சிருக்கிற அத்தனை கிருமிகளும் சேர்ந்து நம்ம ஸ்வெட்டை அஃபென்சிவாக மாற்றிடும். அதாவது நம்ம வேர்வையில் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். தென் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி குளிச்சாகணும். அப்போ தான் இந்த டஸ்ட்டு, டர்ட்டு, பொல்யூஷன், ஜெர்ம்ஸு எல்லாமே நம்ம பாடியிலேருந்து போகும். நம்ம ஸ்கின்ல சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும். அது வழியாக தான், அந்த துவாரங்கள் வழியாக தான் நமக்கு வரக்கூடிய வியர்வையோ இல்லை சீபமோ வெளியேறும். இந்த வெளியே வரக்கூடிய அந்த போர்ஸை நம்ம எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய டஸ்ட்டோ, பொல்யூஷனோ இல்லை ஏதோ ஒரு ஜெர்மோ அதை க்ளோஸ் பண்ணும்போது, அது வெளியே வர தடைப்படும் போது அந்த இடத்துல நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி குளிக்கிறது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக, க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெய்லி குளிக்கணும். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், சுடு தண்ணியில் குளிக்கிறதா, பச்சை தண்ணியில் குளிக்கிறதான்னு. ரொம்ப ஹாட்டான வாட்டர்லேயும் குளிக்க வேண்டாம், ரொம்ப கோல்டாக சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது. லூக்வார்ம் வாட்டரில் நம்ம டெய்லி குளிக்கலாம். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட், இந்த ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். டெய்லி குளிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு ட்ரை ஆகுது, ஹேர் ட்ரை ஆகுது, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். டெய்லி குளிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னோ ஹேரோ ட்ரை ஆக போகிறது இல்லவே இல்லை.
நம்ம போடுற சோப்பு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சோப் யூஸ் பண்ணால் இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஷாம்பூஸ் ரொம்ப கெமிக்கல்ஸ் நிறைந்த ஷாம்பூஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ட்ரை ஆகலாம், நம்ம ஸ்கின்னும் ட்ரை ஆகலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் இருக்குது, இந்த மாதிரி நான் டெய்லி 2 தடவை குளிச்சா ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது குளியல் பொடியோ இல்லை ஜஸ்ட்டு பச்சை பயிறு மாவு, கடலைப்பருப்பு மாவு இதை மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குளிக்கும்போது உங்கள் ஸ்கின்ல ட்ரைனஸும் வராது, உங்கள் ஸ்கின்னு க்ளோ ஆகும், உங்கள் ஏஜிங் ப்ராசஸை நீங்கள் தள்ளி போடலாம். குறிப்பாக நம்ம சென்னை மாதிரி ரொம்ப டஸ்டியான ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக டெய்லி குளிக்க தான் செய்யணும். ரீசன் 3, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம டெய்லி லூக்வார்ம் வாட்டரில் குளிக்கும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். குறிப்பாக நம்ம வார்ம் வாட்டரில் குளிக்கும்போது நமக்கு ஏதாவது மசில் கிராம்போ இல்லை பாடி பெயின் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் நம்ம லூக்வார்ம் வாட்டரில், அதாவது மிதமான சூடான தண்ணியில் நம்ம குளிக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பெயின் எல்லாம் ரிலீவ் ஆகும். ஆப்வியஸ்லி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை நிறையா இருக்கும். ஸோ ஸ்கின்னு க்ளோ ஆகும். ரீசன் 4, மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போதோ இல்லை நம்ம ஏதோ ஒரு அலைச்சல் ரொம்ப ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக டயர்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு குளியல் போட்டாலே நம்ம பாடி மட்டும் இல்லை நம்ம மைண்டுமே ஃப்ரெஷ் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதோட லெவல்ஸ் வந்து குறையும். ஸோ நம்ம பாடி ரிலாக்ஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நம்ம மென்டல் ஹெல்த்துக்காகவும் நம்ம டெய்லி குளிக்கணும். நம்ம மென்டலி ஹெல்த்தியாக இருந்தாலே நம்ம ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ குளிக்கிறதுனால நம்ம பாடி மட்டும் இல்லை நம்ம மைண்டுமே கிளென்ஸ் ஆகுதுன்றதை மறக்க வேண்டாம். ரீசன் நம்பர் 5, நம்ம டெய்லி குளிக்கிறது மூலமாக நம்ம இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வரக்கூடிய இன்ஃபெக்டிவ் டிசீசஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டஸ்ட்டு, டர்ட்டு, இந்த மாதிரியான ஜெர்ம்ஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம மேலே படாமல் நம்ம குளிச்சுறது மூலமாக அதெல்லாம் வாஷ் அவுட் ஆகி போகிறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம டெய்லி குளிக்கிறது மூலமாக நம்ம இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி நம்ம கோல்டு வாட்டரில் குளிக்கும்போது, அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியில் குளிக்கும்போது நம்ம பாடியில் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் ஆக்டிவேட் ஆகி அது மூலமாகவே நமக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு பொதுவாக நமக்கு சளியோ இருமலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வெள்ளை அணுக்கள் நமக்கு நல்ல நார்மலாக இருந்தாலே நம்ம அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து சீக்கிரம் வெளியே வரலாம். யூஸ்வலி நம்ம நிறைய பிளட் டெஸ்ட்லலாம் பார்த்துருப்போம். நமக்கு சளி, இருமல் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு WBCs ஜாஸ்தியாக இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே போலீஸ் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் WBCs வந்து அதோட ஃபைட் பண்ணி நம்ம இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை சீக்கிரம் வெளியே வரதுக்கான உதவியை அது பண்ணும். நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியில் டெய்லி குளிச்சுட்டு வரும்போது நம்ம WBCs ஆக்டிவேட் ஆகிறதுனால படிப்படியாக நம்ம இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெய்லி காலையில் நம்ம தினமும் தலைக்கு குளிக்கிறது மூலமாக நம்ம நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனாக இருக்கலாம். நம்ம பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம பிளட் சர்க்குலேஷன் சரியாக நடக்கிறது மூலமாக நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம ரெகுலேட் பண்ணலாம். தென் நம்ம இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். மென்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். தென் நம்ம ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். முக்கியமாக லேடிஸ், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம், நம்ம டெய்லி கரெக்டாக தலைக்கு குளிச்சாலே நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு எந்த சத்து குறைஞ்சாலும் முடி கொட்டும். ஸோ நம்ம டெய்லி குளித்து நம்ம இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டு நல்ல இம்யூனிட்டியோடு இருக்கிற பட்சத்தில் நம்ம பாடி டெம்பரேச்சரும் நல்லா மெயின்டைன் ஆகிற பட்சத்தில் நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் சரி, நம்ம கேரளாவை சேர்ந்தவங்களும் சரி, நிறைய நீளமான முடி வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு காரணமும் அவங்க டெய்லி தலை குளிக்கிறது தான். டெய்லி தலை குளித்தா தலையில் நீர் சேர்ந்துருது, தண்ணி உள்ளே இறங்கிடுது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நம்ம தலைக்கு குளிக்கிறதுனால தலையில் உள்ள தண்ணி இறங்குறதோ இல்லை நீர் சேர்றதோ இந்த மாதிரி எதுவும் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. நம்ம தலையை குளிச்சுட்டு தலையை சரியாக துவட்டாமல் விட்டாலோ இல்லை ஈரத்தலையோடு நம்ம டவல் ஏதாவது கட்டிட்டு அந்த பாரத்தோடு சேர்த்து நம்ம அலையிற பட்சத்தில் அதுதான் நமக்கு தலையில் நீரை சேர்க்குமே தவிர நம்ம குளிக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் சரி, ஹேரும் சரி, நம்ம குளிக்க யூஸ் பண்ணுற சோப்போ இல்லை ஷாம்புவோ இதனால் ட்ரை ஆகுமே தவிர ஜஸ்ட் நம்ம குளிக்கிறதுனால ஆக போகிறதில்ல. நம்ம டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பட்சத்தில் நம்ம முடியும் நல்லா வளரும், நம்ம ஹெல்த்தும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் சரி, கேரளைட்ஸும் சரி, சின்ன குழந்தை, கை குழந்தை, பிறந்த குழந்தையிலேருந்தே தினமும் தலைக்கு குளிக்க வச்சு, அதுவும் பச்சை தண்ணியில் குளிக்க வச்சு பழக்கிடுவாங்க. ஸோ இப்படி பழக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்கிறது, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரும்பாலும் வர்றதில்லை. நம்ம எப்போ குளிக்கணும், எப்படி குளிக்கணும், எதுக்காக குளிக்கணும்னு பார்த்தோம். குளிக்கலைன்னா நமக்கு என்னெல்லாம் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம டெய்லி குளிக்காத பட்சத்தில் நமக்கு என்ன தான் ஆகும்? நம்ம டெய்லி குளிக்கலைன்னா நம்ம வியர்வை துர்நாற்றம் ஏற்படும். நமக்கு பிம்பிள்ஸ், ஆக்னே, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஈஸியாக வந்துடும். நம்ம மென்டலி வீக்காக, டல்லாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம இம்யூனிட்டி லோ ஆகிட்டே போகும். ஸோ கண்டிப்பாக நம்ம டெய்லி குளிக்கணும், அதுவும் தலைக்கு குளிக்கணும். அதுவும் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் கடகடன்னு தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிட்டு ஓடக்கூடாது.
எப்படி குளிக்கணுமோ அந்த மாதிரி பொறுமையாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம குளிக்கணும். அப்போ தான் நம்ம பாடி கூல் ஆகும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம மெடிசின்ஸோ நம்ம உணவு முறைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸையும் நம்ம பழகிக்க தான் செய்யணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்க டெய்லி தலைக்கு குளிங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.